செந்தில், விஷயா ஹாப்பி பர்த்டே. கோல்டன் ஜூப்ளி ஆகல, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அங்கே இல்லாமல் இருக்கதான் வருத்தமாக இருக்கு. மற்றபடி வி ஹாப்பி. காட் பிளஸ் யூ வித் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு, அறிவு, பண்பு, பரிவோடு எட்டத்துக்கும் புகழ வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கிறேன். ஹலோ, செந்திலும் நானும் 1986 திருச்சியில் இருந்தோம். அவங்க அக்கா இறந்தது தான் மறக்க முடியாத நிகழ்ச்சி. பொன்னமராவதிக்கு ஒரு முறை நான் போயிருக்கேன். செந்திலுடைய குழந்தைகள் அஸ்வின், ஐஸ்வர்யா, அக்ஷிதா 3 பேரும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்லவா? ஹாப்பி பர்த்டே, நீடூழி வாழ்க. கோல்டன் ஜூப்ளி பர்த்டே விஷஸ் செந்தில். நம்ம 11th படிக்கிறப்ப ஒரு பர்த்டே, உங்கள் பர்த்டேவை வந்து எங்களை ஹாஸ்டல்லேருந்து டின்னர் கட் அடிச்சுட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ கொண்டாடினது அதோடு இப்போ நேரம் 50th வந்தாச்சு. 50 வருஷம் ஆகி போயிடுச்சு. என்னுடைய இனிய நண்பர் செந்தில் அவர்களுக்கு 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருக்கு வயசு சொன்னால் பிடிக்காது, அதனால் 50ல் 0 எடுத்துருவோம். 5 தான் வயசு. 5வது வயசுக்கு வாழ்த்துக்கள். Happy birthday, Sendil sir. Happy birthday, 50th birthday. இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட்டில் எங்களோட வீடியோவை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் 50 இயர்ஸாக அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு யூத்தாக தான் இருக்கீங்க. யங், எனர்ஜெட்டிக், டைனமிக் அண்ட் ஜென்டில்மேன். அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. இன்னைய வரையும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட இருக்காங்க. அவங்களோட நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பிரசிடென்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆனது. அஸ்வின், ஐஸ்வர்யா இந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே செந்தில் சார். உங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு வீடியோலாம் பத்தாது, வீடியோ போயிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொன்னால் நீங்கள் ரொம்ப லவபிள் பர்சன். அது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Senthil uncle. Many more happy returns of the day. Bye. வணக்கம். 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 50th கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னும் இளமையாகவே இருக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கணும். பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கீங்க, பட் வயசாகிட்டே இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. எனக்கு ஒரு 2 விஷயம் சொல்லணும் இந்த 50வது பிறந்தநாள். ஒன்று நம்ம முந்தியெல்லாம் நான் கும்பகோணம் வந்தேன்னா பிஸ்னஸ் விஷயமா வந்தாலும் சரி, ஒரு ஹோட்டல் போவோம். இந்த லாப்பான்னு ஒன்று நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த லாப்பா எனக்கு இது பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க என் லைஃப்பில். எப்போ நான் லாப்பான்னு மெனுவில் எந்த மெனு கார்டில் பார்த்தாலும் அவங்க மூஞ்சி எனக்கு தெரியும். செந்தில் சொன்னார் அப்படின்ட்டு ஆயாசம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஹோட்டல் போகிறதில்ல. அது ஒரு நல்ல விஷயம். அவங்களும் நல்லா சிரிச்சு நல்லா இது பண்ணுறாங்க. இட்ஸ் ரியலி குட் திங். இன்னொன்று விஷயம், உங்கள்கிட்ட நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 25 வருஷமாக டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இந்த 4-5 ஸ்டேட்டில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கம்பெனி மாறி இருப்போம், ஸ்டாஃப் மாறி இருப்பாங்க, இடம் மாறி இருக்கும், நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஆனால் ஸ்டாஃபு
20-25 வருஷமாக இருக்கிறது உங்கள் ஒருத்தர்கிட்ட தான். வேறு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. ராஜன் ஆகட்டும், லெனின் ஆகட்டும், சித்ரா ஆகட்டும், அந்த யுவர் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். ஏன்னா இன்றைக்கி எது சேஞ்ச் பண்ணாலும் ஒரு ஸ்டாஃப் உங்கள் கூட வராங்க அப்படின்னா அது ஒரு ரியலி யூ ஆர் டூயிங் குட் ஜாப் தேர். அதாவது ஒரு 3வது 3 டயர் சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிட்டியில் இருந்துட்டு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதும் அதில் இந்த ஸ்டாஃபை எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறதும் லாபகரமாக பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம். ஐ அட்மையர். அந்த விஷயத்தில் யூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் சில விஷயமெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் நிறைய வந்திருக்கு. 2 பேரும் நிறைய பேசியிருக்கோம். பட் 50வது கிளப் வந்தோடனே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இது நான் நிறைய வாழ்த்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மறக்காமல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி சொல்கிறது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு. உங்கள் மனைவி, மக்கள் எல்லாரோடையும் சந்தோஷமாகவும் ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியாக இருக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. லைஃப்பில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பிக் பாண்டாக கேட்குது. அதுக்கு டைனி டிராகன் என்ன சொல்லுது? கம்பெனி அப்படிங்குது. பாண்டா என்ன கேட்குது? டெஸ்டினேஷனா ஜேர்னியா? அதாவது நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அதுவா, இல்லை போய் சேர்கிற இடமா, எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்குது. அதுக்கு டைனி டிராகன் என்ன சொல்லுது? கம்பெனி. ஒரு நல்ல கம்பெனி இருந்துச்சுன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட், அதுதான் லைஃப், அதுதான் நல்லது. நீங்கள் எப்படிப்பட்ட பிரயாணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் போனாலும், செகண்ட் கிளாஸில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், நடந்து போனாலும், கரடு முரடான பாதையாக போனாலும், யூ மஸ்ட் ஹாவ் அ வெரி குட் கம்பெனி. Company, if you have very good company, you never bother about your journey ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு வெரி குட் கம்பெனி கிடைச்சிருக்கு. மனைவி, குழந்தைகள், நல்ல நண்பர்கள், நல்ல ஸ்டாஃப் எல்லாமே கிடைச்சிருக்கு. 50 வயசில் யுவர் ஜேர்னி இஸ் வெரி கம்ஃபர்டபுள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குசேலனுக்கு கண்ணன் போல் எனக்கு நீங்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. இந்த சந்தோஷமான தருணத்தில் ஒரு 2 விஷயத்தில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது உங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் அதாவது ஒரு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள உங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் முதற்கொண்டு எல்லாமே நான் எதுக்கு நான் பத்திரப்படுத்தி வச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ தடவை என் வீட்டுக்கு அஸ்வினோ ஐஷுவோ வந்திருக்கும் போதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அவங்கள்ட்ட நான் காமிச்சது கிடையாது. ஆனால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐஷு வீட்டுக்கு வரும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து காமிச்சேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அவங்க வேணுங்கிறது நீ எடுத்துக்கன்னு சொல்லி அவள் கையில் கொடுத்தேன். ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த ஃபங்க்ஷனில் எல்லாமே ஷேர் ஆகிருக்கும்போது அதை பார்க்கும்போதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏன் சேர்த்து வச்சேங்கிறதுக்கான அர்த்தம் அது இன்னைக்கு இந்த சந்தோஷமான நேரத்தில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஃபோட்டோஸ்லாம் விசிபிலிட்டி ஆகிருக்கும்போது அது
எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் ஏற்படும். அடுத்த விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் வந்து என்னை வளர்த்தது அம்மா, ஐயா, நீங்கள் 2 மாமாக்கள் தான் வளர்த்தீங்க. அம்மா இல்லாத குறை தெரியாமல் வளர்த்தீங்க. ஒரு 5th 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் வந்து எனக்கு வந்து அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கங்கிறதே தெரியும். அப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து யார்கிட்டாரையுமே இல்லை வீட்டில். எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ உங்களோட காலேஜ் டைரியில் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, ஒரு சிங்கிள் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தீங்க. அதை தான் நான் ஸ்டுடியோவில் கொடுத்து கலர் ஃபோட்டோவாக மாற்றி இன்றைக்கி வீட்டில் வச்சு நான் சாமி கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோ எப்போ பார்த்தாலுமே வந்து உங்களோட ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டாரே இருக்கும். ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இதே மாதிரி 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், அந்த மாதிரி இதே மாதிரி வீடியோலாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். செந்தில், wish you many more happy returns of the day. என் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் என்னுடன் துணையாக நின்று என்னை உயர்த்தினீர்கள், அதற்கு நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல சமயங்களில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாது என்கிற சூழ்நிலை வருகிற போதெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து உன்னால் முடியும், இதை செய் என்று என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் சார் அவர்களின் பிறந்தநாள் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். How are you? Many more happy returns of the day. ஒன்றா ரெண்டா எவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் நான் உங்களோட with you and your family. Happy 50th birthday wishes. சார் வணக்கம். 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். இந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. எல்லா சந்தோஷங்களும் கிடைக்க எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். Wish you many more happy returns of the day, அப்பா. Have a great life. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. Hi, I am Suresh. I am Sendil's best friend. I know him past 25 years. He is a good person with a vision. Though he is 50, he acts like 15. Whenever he used to visit Chennai, we used to spend time both. He is one of my best friend. I wish him a golden jubilee. Happy birthday அண்ணா. Many more happy returns of the day uncle. ஹாப்பி பர்த்டே செந்தில். இந்த 50th இயர் போல் 60th 80th எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு மெம்பர். நீங்கள் we are proud of you செந்தில். Hello, RM Sendil. Wish you a happy birthday to you. I am Dr. Kumaresan, chemistry HOD இருக்கேன், ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில். மாப்பிள்ள, ஃபஸ்ட் இயரில் கூட உன்னோட பழக்கம் எனக்கு அவ்வளோவா இல்லை. செகண்ட் இயரில் வரும்போது திருச்செல்வன் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவேன். அப்புறம் நம்ம சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் என்எஸ்பி ரோட்டில் உச்சி பிள்ளையார் போயிருக்கு. போன நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு உறவு கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக. அது நீ என்ன பிரச்சனைனாலும் சமாளிச்சிடுவேன். வீட்லேனாலும் சரி வெளியினாலும் சரி மாப்பிள்ள. அந்த சிங்கப்பல்லு தெரிய சிரிச்சின்னு வச்சுக்குவேன். இன்னும் தான் சரி, கரெக்ட். இதே மாதிரி தான் சிரித்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுவேன். 50வது பிறந்த நாளில் உன்னை வாழ்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எனது தோழிக்கு முதல்ல நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. வணக்கம். Hi Sendil sir, happy birthday and many more happy returns of the day. உங்களுடைய கோல்டன் பர்த்டே செலிப்ரேஷனில் உங்களை விஷ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பேரண்ட். நிறைய பேரண்ட்ஸ் கேம்பியனுக்கு வருவாங்க போவாங்க, அவங்கள எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். பட் உங்களை மறக்க முடியல. ஏன் தெரியுமா? யூ ஆர் அ டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அஸ்வினை ஹாஸ்டலில் விட்டுட்டு அந்த விசிட்டர்ஸ் வீக்கெண்டுக்கு அவனை பார்க்க வருவீங்க. காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் டைமுக்கு ரிட்டன் ஸ்கூலில் கொண்டாந்து விடுறப்போ அஸ்வினை நாங்கள் ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் அந்த ஸ்கூல் பில்டிங்கை தாண்டின பிறகு அழுதுகிட்டே போவீங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அலறது அஸ்வினுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே அப்படி போயிட்டு அழுதுட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி என் பையனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தை காட்டுறீங்க உங்கள் குழந்தைங்க மேலே. அஸ்வின், யூ ஆர் அ லக்கி பர்சன் டு ஹாவ் அ சச் அ லவ்லி டேட். அஸ்வின் அதே மாதிரி தான், அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெளியில் காட்ட தெரியாது. அஸ்வின், டோன்ட் வெயிட் ஃபார் த மூமெண்ட். ஓகே, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஓகே, அப்பாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீ செய்கையில் காட்ட, இல்லைன்னா இட் கோஸ் எ ஹிடன். ஓகே, ஸோ அப்பா மாதிரியே நீ இருக்கிற. ஓகே, ஸோ டேக் கேர். ஸோ செந்தில் சார், உண்மையிலேயே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு ஐஷு, அடேங்க அப்பா, இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லார்ட்டையும் காண்டாக்ட் பண்ணி என்னால் நம்பவே முடியல. அதுவும் ஐஷு இந்த மாதிரி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. ஐஷு, உங்கள்கிட்ட எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். நீ எப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப கேம்பியன் ஸ்கூலுக்கு உள்ளே வரப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைலோடு வருவேன். அந்த ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது, உன்னுடைய தைரியம். நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 2மே உன் கூடவே பிறந்தது, எப்பவும் உன் கூடவே இருக்கணும். எக்காரணத்துக்கு ஒன்று அதை மிஸ் பண்ணிடாத. ஓகே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக நான் வரேன், பார்க்கறதுக்கு வரேன். நான் அப்பாட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக, நான் வேளாங்கண்ணிக்கு போகிறப்ப வரேன், வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட்டு எப்படியோ போகிறப்ப அப்படி நாங்கள் அப்படியே உள்ளே வராமல் அப்படியே போயிடுறோம். பட் நெக்ஸ்ட் டைம் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக ஐ வில் கம் டு யுவர் ஹோம் அண்ட் ஐ வாண்ட் டு see everybody. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன பாப்பா நான் பார்த்தேன், எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை. ஓகே, ஸோ எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோல்டன் பர்த்டே செலிப்ரேஷனில் எல்லார் மேலேயும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த கோல்டன் செலிப்ரேஷனை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். செந்தில் சார், யூ ஆர் 50 years யங், நாட் 50 years old. ஓகே, ஸோ அதனால் அதே ஸ்பிரிட், அதே எனர்ஜி, ஓகே, ஸோ அதே உங்களுடைய அந்த செய்கைகள், அந்த ஒர்க் எல்லாமே கண்டினியூ ஆகணும். உங்களுடைய அந்த நல்ல சேவைகள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான இறை ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே நான் வேண்டிகிட்ருக்கேன். தொடர்ந்து நான் அதை வேண்டிகிட்டே இருப்பேன். அதனால் இந்த பிறந்தநாள் செலிப்ரேஷனை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஐஷோ, தேங்க்யூ. ஹலோ செந்தில், விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. என்ன செந்தில், நம்மளுக்கு 50 years ஆயிடுச்சா? உன்னைய பார்த்தா ஆனால் இன்னும் வந்து அஸ்வினுக்கு அண்ணன் மாதிரி தான் இருக்க. என்னையெல்லாம் சொல்லலாம் 50 years ஆயிடுச்சுன்னு. என்ன நம்ம காலேஜில் சுற்றுனது, ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஹோட்டலாக தேடி தேடி போய் சாப்பிட்டது, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் நம்மளுக்கு 50 years ஆகிடுச்சி. காலேஜ் லைஃப்லாம் போயிடுச்சு. திருப்பி ஆனால் காலேஜ் சைட் போகணும், அது மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் முடியாது நம்மளால். இந்தா உனக்கு எல்லாரும் விஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்தா ஹாப்பி பர்த்டே செந்தில் அங்கிள். ஹாப்பி பர்த்டே செந்திலண்ணா. செந்திலண்ணானாலே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த பிரைட் ஸ்மைல் தான். அதே ஸ்மைலோட எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ஹாப்பியாக லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ். ஒன்ஸ் அகேன் செந்தில், விஷ் யூ ஆல் ஹாப்பி பர்த்டே. அன்பு நண்பன், இனிய நண்பன், பாசக்கார நண்பன் செந்திலுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செல்வம் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். என் குடும்பத்தோட வாழ்த்துக்களுக்கும் பிரார்த்தனைகளும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன்னை பற்றி சொல்லணுன்னா எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். நீயும் உன் குடும்பத்தாரும் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உன்னை பற்றி என்ன சொல்வது? இந்த முயற்சியை எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஏற்பாடு செய்த ஐஸ்வர்யாவுக்கு மிக்க நன்றி. ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். செந்தில், நீ எப்போதும் நீண்ட ஐஸ்வர்யத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஞாபகம் இருக்கிறதா? திருச்சிக்கு நீ வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு தீபாவளி தான். நண்பர்களுக்கு நாங்கள் படித்து கொண்டிருக்கும்போது. ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷங்களையும் நிறைய விஷயங்களையும் செய்திருக்கிறாய். எப்பொழுதும் நீ அந்த புன்னகையுடன், சிரித்த முகத்துடன், புன்னகை பூவாகவே நீ இருக்க வேண்டும். என்ன ஞாபகம் இருக்கிறதா? திருச்சியிலேருந்து கரூருக்கு நைட்டு 12 மணிக்கு அப்புறம் வண்டியில் போய் உன்னோட ஆஃபீஸ் விஷயமா, உன்னோட கடை விஷயமா வந்து பார்த்து பேசிட்டு விடிய காலையில் 5 மணிக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதா?
ஒவ்வொரு முறை தீபாவளி பொங்கலுக்கும் என் கிராமத்திற்கு என்னை மதித்து என் மேல் கொண்ட அன்பினால் நீ வந்து எங்கள் கிராமம் மணக்கோடுக்கு நீ ஒவ்வொரு முறையும் வந்தாய். இப்பொழுது அது தடைப்பட்டு விட்டது. நம் இருவரும் அப்பப்போது தான் சந்தித்து கொள்கிறோம். நீ வந்து எப்படி சொல்கிறது, எல்லா பிரச்சனைகளையும் சர்வசாதாரணமாக எப்போதும் ட்ரேட்மார்க்கான பொன் செருப்புடன் எதிர்கொள்கிறாய். அப்படியே எதிர்கொண்டு நீ நீண்ட ஆட்களுடன் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். எங்களுக்கெல்லாம் வந்து நீ மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த புன்முறுவலுடன், அந்த புன் செறிப்புடன், அந்த சிங்கப்பல் தோற்றத்துடன் நீ எதிர்கொள்வாய். அதை கொண்டு நான் பொறாமை கொண்டு இருக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழணுண்டா செந்தில். எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா உடனே அனுப்பணும்னு சொன்னதுனால நான் வந்து அவசர அவசரமாக குளிச்சுட்டு உனக்கு நான் இந்த வாழ்த்து செய்தியை சொல்கிறேன். எப்போதும் இறைவன் உன்னுடனும் உன் குடும்பத்தாருடன் இருப்பார்கள். நன்றி, வணக்கம். செல்வம், சிங்கப்பூரிலேருந்து. ஹாய் செந்தில், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்படி மாப்பிள்ள இருக்க? ஆஃப் செஞ்சுரியை கடந்துட்ட, நீ இன்னும் ஃபுல் செஞ்சுரியை கடக்கணுங்கிறது என்னோட மனமார்ந்த விருப்பம். 1986 நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நம்மளோட நட்பு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. மோர் தென் 34-35 இயர்ஸ். நம்ம ட்ரிப் போன நிறையா நினைவுகள் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் இது உள்ள எடிட் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லிக்க விரும்புகிறேன், நாம் லியோ ஹாஸ்டலில் இருக்கிற நேரத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தட்டை தூக்கிட்டு போனதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார். இந்த நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி நினைவுகள் வரணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு ஐஸ்வர்யா ரொம்ப மெனக்கிட்டுருக்கா. ஐஸ்வர்யாவுக்கு என்னோட தேங்க்ஸ். மற்றவங்களுக்கு கொஞ்சம் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் குணா. நான் ஸ்ரீலங்கா கொலம்புல இருக்கிறேன். எனக்கு ஆரம் செந்தில் என்னோடய ஹாஸ்டல் மேட், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்தியாவில் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது ஆரம் செந்தில் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மச்சான். பாய். Hi Senthil, happy golden jubilee to you. You are just 16 years old with 34 years of experience. Keep rocking man. செந்தில்னு பேரை சொல்லும்போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு பரவசம், ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுது. It doesn't mean that I am speaking to him regularly or I am writing to him regularly, but the moment I think about him, some amount of happiness gets into your body. That is Senthil's magic. செந்தில் கூட நிறைய பழகக்கூடிய வாய்ப்பு காலேஜ்லாம் ஏற்படுச்சு. அந்த சின்ன வயசுலேயே அவன்கிட்ட ஒரு தெளிவு, ஒரு நிதானம், எதையுமே ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போகிற பக்கம் அவன்கிட்ட இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன சிரிப்பில் அதை தாண்டி போயிட்டே இருப்பான் ரொம்ப ஈஸியாக. அதை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில், பிஸ்னஸில் பல சவால்களில் இந்த 3 வர்ச்சுஸ் மூலமாக கடந்து வந்திருக்கான். அண்ட் ஐ திங்க் it will continue to help him. Senthil, continue to be happy, continue to keep smiling and keep rocking man. Wish you a happy birthday. Love you my friend. செந்தில் சார், 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதில், இந்த வீடியோ மூலம் சொல்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இதே மாதிரி பல பிறந்த நாட்கள் விழாக்களை கொண்டாட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஓகே சார். ஸோ நான் தங்களிடம் 1993 உங்களிடம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு குடும்ப அங்கத்தினர் மாதிரியே நீங்களும் மூவ் பண்ணுறீங்க, நானும் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய பெக்யூலியர் கேரக்டர் என்னென்னா, ஈவன் சின்ன வயசாக இருந்தாலும், பெரிய வயசாக இருந்தாலும், நடுத்தர வயசாக இருந்தாலும் எல்லாருக்குமே நீங்கள் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ப்ளீஸிங் மைண்டோட யாராக இருந்தாலும் ஒரு புன்முறுவலோட நல்ல பழகுவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்றபடி சொல்லியாச்சு கொண்டு ஒரு குடும்ப அங்கத்தினர் மாதிரியே நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிடிச்சிச்சுன்னு மாதிரி இருந்தால் நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே, குடும்ப அங்கத்தினர் மாதிரியே நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அதில் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் அதை அடிக்கடி நினைவு கூர்ந்துட்டே இருப்போம். ஸோ அதுபடி மட்டும் இல்லாமல் உங்களுடைய புன்முறுவலான பேச்சு, மற்றபடி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணாலும் சரி, மற்றபடி எதுவாக இருந்தாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸை கொடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு
எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. மேலும் இதே மாதிரி பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடணும். நாங்கள் இதே மாதிரி வீடியோ வழியாக உங்களை வாழ்த்தணும்னு எல்லாம் உள்ள கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் புரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ God bless you and your family always. Thank you. விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே செந்தில். எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் நாங்கள் 4 பேர் கிடையாது, செந்திலோடு சேர்த்து 5 பேர் நாங்கள். ஆன் யுவர் 50th பர்த்டே ஐ விஷ் யூ குட் ஹெல்த், பீஸ், ஹார்மனி, ஹாப்பினஸ், success and prosperity. Stay blessed. Hi Sendil, happy birthday, happy 50th birthday. I'm so happy Sendil. This is Nimi Akka. May God bless you on this special day Sendil. Sendil, நீங்கள் எங்கள் கூட பிறக்கல, but we consider you one of a family member, the most special member, especially அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசி பையன். எனக்கு ஒரு younger brother. Still I remember அம்மா saying 2009 when mummy was hospitalized, I remember she was telling, நம்ம 2 பேர் கையும் எடுத்து வச்சுட்டு, செந்தில் உனக்கு அக்கா இருக்காங்க, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸ்டில் ஐ ரிமெம்பர் அம்மா ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க அதை. ஸ்டில் வி கன்சிடர் யூ ஆஸ் அ younger brother, as my younger brother, and thinking of you on this special day and hoping that all the happiness you have given to others will return to bless you 1,000-fold, and hope you have the greatest birthday ever செந்தில். அப்புறம் எனக்கு திடீர்னு கத்தணும் போல இருக்குது. ஏ செந்திலுக்கு 50 வயசாயிடுச்சு, ஏ. Take care செந்தில். Many more happy returns of the day. May God bless you in abundant. Take care. We love you. என்ன கூட இருந்திருக்கலாம் எல்லாரும், இந்த கொரோனா இல்லைன்னா எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கலாம் இல்லை? எஸ், I can see the smile on your face. Okay, be happy. Really, you are a gifted person. Whereas our family or your family, you are a precious one. God has blessed you a lot. Be happy, Sendil. Take care. Long live. Hello, Sendil. Happy birthday, pa. 50வது ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்னும் 100 வருஷம் இருக்கணும்னு நான் உங்களை ரொம்ப வாழ்த்துறேன். நல்ல செல்ல செழிப்போட, உடல் நலத்தோட நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. நாங்கள் கூட இருந்திருக்கலாம், கேக் வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கலாம். நல்லா ஹாப்பியாக இருக்குப்பா. உங்களுக்காக நான் நல்லா ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நல்லா இருப்பா. Happy 50 Sendil. Wish you a very very happy birthday. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்பெஷல் பர்த்டேயில் உன்னை விஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு தேங்க் பண்ணணும் உன்னை, எஸ்பெஷலி யுவர் டாட்டர். அவங்களோட எஃபர்ட் தான் இது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். நம்மளோட நட்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வி ஃபர்ஸ்ட் மெட் இன் +1 கேம்பியனில் 1987. ஸோ 33 years, a good friend. Happy for you and wish you all the very very best in the years to come. Although our friendship is 33 years old, 92க்கு அப்புறம் நம்ம I think we lost in contact with each other. But for 2014 நம்ம எப்போ கேம்பியன் ரீயூனியன் இருந்ததோ ஒரு லாங் கேப்.
பட் ஸ்டில் நான் வந்து 2014 கூட மீட் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. யூ ஆர் ஜஸ்ட் த சேம் as I happen to spend time with you. You're just the same person, really nice, a well balanced person நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ கூட வந்து எப்பவுமே நீ வந்து டென்ஷன் ஆயோ இல்லை கோவப்பட்டோ பார்த்ததே இல்லை. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், ஸோ நிறைய வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் யூஆர் ஆல்வேஸ் பேலன்ஸ்ட். எப்பவுமே அந்த இதை வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். வெரி பொலைட் அண்ட் ரியலி நைஸ் டு நோ தட் அந்த ஒரு கேரக்டரை யூ ஸ்டில் கேரி ஆன். வெரி ஹாப்பி ஃபார் யூ. I sincerely pray to God that you get all the very best in the years to come. And கும்பகோணத்தில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். I hope to catch you up at your place. Take care. Bye bye. ஹலோ செந்தில், கார்த்திக் பேசுகிறேன்டா. 50 years அப்ரோச் ஆகுதுன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். வெரி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 50 வருஷம். Wow, I think everybody is hitting that milestone shortly. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஆக்சுவலாக இயர்ஸ் have gone by so quickly. Still remember our days in St. Anne's and Little Flower. இப்போ தான் நான் ஃபோட்டோ பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஃபோட்டோ 1979 it looks like number 4th grade. I think we were doing together in the St. Anne's, and then we went to Little Flower. So those days still remember. Can't forget those calm, gentle personality with an ever smiling face, right? I think definitely those are things that we cannot forget. Pretty much very happy that you've become an entrepreneur and doing well in your business, besides volunteering in the local Rotary Club, doing a lot of social service, which is good. Keep it up. Though I haven't seen the kids, I heard that they are very cute and smart as well, and that's very good. Nice that you have a very pleasant family around you. Pray the Almighty to bless you and your family with a healthy and prosperous life. Good luck in all your future endeavors in the days ahead. Sure, I'll meet Panoda when I come to India next time. We'll come and meet you. Okay. Again, very many happy returns of the day. Have a nice day, and I'll talk to you later. Bye. Hello Sendil, Bharati பேசுகிறேன். First of all, a very 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 happy 50th birthday. Have a great year ahead. Thanks to Aishu for reaching out to me and Karthik for recording this message. It's really nice. அவ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணது வந்து it's really nice and sweet of her. I think ஒரு 2-3 years முன்னாடி நாங்கள் கும்பகோணம் வந்திருந்தப்போ, நாட்டியாஞ்சலிக்கு வந்திருந்தப்போ, you and your family were great hosts. Very glad to have known you and your family. Convey my wishes to your wife and the other kids also. They are all very very sweet. Again, enjoy your birthday and have a great year ahead. Bye. குட் மார்னிங். ஹாவ் எ நைஸ் டே. இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல அருமையான சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னுடைய நண்பர் செந்திலை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து அவருக்கு ஒரு அக்ரோனிம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட நேமில் செந்தில். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாஃப்ட் அண்ட் சின்சியர். இஸ் எ ரியலி a sincere person. E, very efficient person. N, nice person. T, trustworthy. H, helpful. I stands for intelligent. L stands for leader and lovable. ஸோ இதுதான் நான் அவருக்கு கொடுக்குற அக்ரோனிம். இதுலேயே எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவருடைய குவாலிட்டிஸ் ரியலி இஸ் எ கிரேட் பர்சன், வெரி லவ்விங் அண்ட் கேரிங். எனக்கு அவரை பர்சனலாக பல வருடங்களாக தெரியும். அந்த தெரிஞ்சதில் அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அவர் மக்களை நடத்துகிற விதம் உண்மையிலுமே அவருடைய கடவுள் கொடை தான். இந்த அருமையான அவருடைய பிறந்தநாள் தேதியில், இந்த நாளில் அவரை கடவுள் நிறைவாகவும்
மன சாந்தத்தோடோ அன்போடோ எப்பவுமே காத்து இறைவனுடைய அரவணைப்பில் வைத்து வாழ்ந்திட அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் செந்தில் சார். ஹாப்பி பர்த்டே. காட் பிளெஸ் யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். நானும் செந்திலும் வந்து ரூம்மேட்டாக இருந்தோம். செந்தில் வந்து சின்ன வயசில் எப்படி இருப்பாருன்னா, நான் அவனை கூப்பிட்றதே வந்து அமுல் பேபின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அமுல் பேபின்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருப்பாப்புல. ஒரு எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஃபேஸே வந்து சிரிப்பான ஒரு ஃபேஸாக இருக்கும். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாப்புல. ஒரு 50 இயர்ஸ் மாதிரி இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் செந்திலுக்கு 50 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவன் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறது எங்கே தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் செந்திலை பொறுத்த வரையிலும். அதே மாதிரி செந்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பாய் மாதிரி ஆக்ட் பண்ணுவாப்புல. ஆனால் உண்மையிலுமே வந்து ஒரு பாசகார மனிதன். நான் படிக்கலை அப்படின்னா என்னை மேலே மொட்டை மாடி கூட்டிகிட்டு போய் அவன் படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண வச்சு நான் என்னை தனியாக உட்கார வச்சு படிக்க வைப்பாப்புல. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்ட சாப்பாடு அளவிடந்த சாப்பாடு எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டோம். அதாவது திருச்சியில் வந்து எங்கெங்கே நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் 2 பேர்த்துக்கு கேட்டால் தெரியும். அது வந்து செந்திலோட டேஸ்ட்டும் கூட. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. ஹீ இஸ் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காப்புல. அதோட நான் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். எங்களையெல்லாம் பேச சொல்லி இது மாதிரிலாம் வந்து ஆக்ட் பண்ண சொன்னது ஐஸ்வர்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஐஸ்வர்யா மாதிரி ஒரு டாக்டர் கிடைச்சதுக்கு செந்தில் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ஐ தேங்க்ஸ் காட். எல்லாத்துக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனிவே எனக்கு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ செந்திலை பொறுத்தவரையில் அந்த சிரித்த முகங்கள் அது எப்பவுமே இருக்கணும். லைஃப் லாங்காக நான் 100 வருஷம் வாழணும் ஆண்டவனை வந்து நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய்டா. many more happy returns of the day. Wish you a happy birthday. Long live my friend. Bye. Hi Sandil, wish you a happy birthday. நீ நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே விருதுநகரில் இருக்கேன். நம்ம ஒரு 3 இயர்ஸ் தான் பழகிருப்போம் சென்ட் ஜோசப் காலேஜில். பட் ஆனால் அந்த 3 இயர்ஸ் ஹாஸ்டல் லைஃப் வாஸ் ரியலி வெரி மெமரபிள். இந்த 3 இயர்ஸ் நம்மக்குள்ளே இருந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நீ எங்களை ஓட்டுறது நான் அவனை ஓட்டுறதும் நல்ல இன்றைக்கு வரைக்கும் அது நல்ல ஒரு மெமரபுளாக இருக்குது. ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். ஏஜ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கவுண்ட். இன்னைக்கு நீ 50, we are 50. Still we have to go along. Wish you long life up to 100. Thank you. Many more happy returns of the day, Sendil. வாழ்க வளமுடன். Hi Sendil, many more happy returns of the day. குழந்தையின் மண்ணின் மைந்தர் அருமை நண்பர் செந்தில் அவர்களுக்கு இன்று அகவை 50இல் அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் அவர் குடும்பத்துடன் பிள்ளைகள், மனைவி, உற்றார் உறவினர் அனைவரும் சேர்ந்து அவரை அகவை 100ஐ தொட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Hi Sindhu, many more happy returns of the day on your 50th birthday. I wish you all success in all your future, in also in any new ventures. Many more happy returns of the day. Enjoy the day. Bye. ஹலோ சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட காலம் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ சார். Happy birthday, sir. Many more happy returns of the day, uncle. Happy birthday to you, uncle. Happy birthday. சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உள்ள மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருங்க சார். இல்லை சார். சார், ஹாப்பி பர்த்டே. 50 வயசுல சொல்லாதான் தெரியும், அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் என்ஜாய், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நல்லா இருங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. Wish you a happy birthday சார். Happy birthday, uncle. ஹாய் செந்தில், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? இன்னைக்கு உன்னோட 50th பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி 50th பர்த்டே டு யூ.
வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லு. எல்லோரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் ஃபேமிலி. இன்று போல் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்றைக்கி 50th பர்த்டே. சந்தோஷமாக இருக்கு. ஹேவ் எ நைஸ் டே. ஹாய் பாய். ஹாய் அங்கிள், ஹாப்பி பர்த்டே அங்கிள். 50 சூப்பர் அங்கிள். மறுபடியும் ஹாப்பி பர்த்டே அங்கிள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அஸ்வின் வேறு வந்திருப்பா. செம்ம செலிப்ரேஷன், செம்ம மூடில் இருப்பீங்க. நல்லா ஃபண்டு இருக்குது போல். இன்றைக்கி நிறைய சர்ப்ரைஸோடு நிறைய ஃபண்டு இருக்குது போல். ஸோ என்ஜாய் பண்ண அங்கிள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி. நெக்ஸ்ட்டு ஷிம்லா ட்ரிப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அங்கிள் ஹாப்பி பர்த்டே. உங்கள் அளவுக்கு என்னை யாருமே வம்பிழுத்ததே இல்லை. Hello uncle, I wish you many more happy returns of the day. Happy 50th birthday. I think this is the first time I'm wishing you. I hope that this is one of the best birthdays in your life and you have reached a milestone. I pray that you have to reach many more milestones like this in your life. Stay blessed, stay safe. Wish you a very happy birthday, uncle. Hello uncle, I wish you many more happiness of the day. I hope this day will be a memorable, unforgettable day which you are surprisingly celebrating with your family and friends. Once more, a big happy birthday uncle. ஹாப்பி பர்த்டே அங்கிள். உங்கள்கிட்ட பிடிச்சதே உங்கள் பேஷன்ஸ் தான். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதில் நிதானமாக பொறுமையாக இருப்பீங்க. இதே போலவே எப்பயுமே கூலாக இருங்க. ஹாப்பி பர்த்டே அங்கிள். நீங்கள் இந்த பர்த்டே நல்லா ஃபேமிலியோட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். ஐஷுவும் நானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், 5th ஸ்டாண்டர்ட் வரையும். 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கூட காண்டாக்ட் இல்லை. ஆனால் ஐஷோட காண்டாக்ட் இல்லைனாலும் உங்களை நான் எப்போவும் பார்ப்பேன். ஐ மீன் உங்கள் கடைக்கு வரும்போது எப்போவுமே உங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லிவிட்டு நல்லா கரெக்டாக பார்த்துக்க சொல்லுவீங்க. ஐ மீன் அதுக்கப்புறம் ஒரு 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சுத்தமாக காண்டாக்டே இல்லை. ஆனாலும் நீங்கள் கரெக்டாக என்னையும் ஞாபகம் வச்சுருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஐஷுவோட அந்த ரெசார்ட் கூப்பிட்டு போனது நீங்கள் இல்லைனா அது சத்தியமாக நடந்திருக்காது. தேங்க்யூ அங்கிள். நல்லா ஹாப்பியாக இருங்க. Happy birthday. Have a wonderful day. Love you. Happy birthday, Isappa. நீங்களும் நானும் ஃப்ரெண்டு. அண்ணே, உங்களுக்கு அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? என்ன ஒரு கெட்டிக்காரரு, ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும்.